கைபேசி மங்கை இந்த சேனலில் ஸ்பெஷலாக இந்த ஷோவில் உங்களுக்கான தேடலை நாங்கள் கண்டுபிடிச்சி டிஃப்ரெண்ட்டான ஷாப்புக்கு போய் டிஃப்ரெண்ட்டான ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி உங்களுக்காக ஸ்பெஷலான ஒரு ஷாப்பில் தான் நான் வந்திருக்கேன். பட் என்ன ஷாப் அப்படின்றத நான் இப்போ சொல்ல மாட்டேன். இந்த ஷோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன க்ளூ மட்டும் நான் கொடுக்குறேன். வளையல் கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். வளையல் கடை தானே, சாதாரணம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இங்கே வந்து நீங்கள் எல்லாமே இருக்குது. பட் நான் விரும்புகிற கலர் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. பிகாஸ் எல்லா கலருமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் அதுலேயும் வந்து ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. விதவிதமான வகைகளில் விதவிதமான வெரைட்டிஸில் அழகான டிசைன்ஸில் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நமக்கே பிடிச்ச மாதிரி அவ்வளோ ஸ்பெஷலான டிசைன்ஸில் பேங்கிள்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. இந்த ஆக்சிடைஸ்லேயே வந்து இவங்க ரொம்ப நிறைய வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. ஆக்சிடைஸ்லேயே வந்து ஸ்டோன் எல்லாம் வந்து பதிச்சு ஒரு வெரைட்டி வச்சுருக்காங்க. அண்ட் அதுலேயே வந்து கலராக ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டு பேங்கிள்ஸ் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த விலை எல்லாமே வந்து உங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். இந்த கடையில் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ரேட்லேயும் பேங்கிள்ஸ் வச்சுருக்காங்க. நான் எல்லா சைஸ்லேயும் இந்த கடையில் பேங்கிள் கிடைக்குது. ஸோ இதை விட குட்டியான சைஸ்லேயும் இருக்குது, இதே மாதிரி பெரிய பெரிய சைஸ்லேயும் இருக்குது. எல்லா வெரைட்டி ஆஃப் சைஸ்லேயும் இருக்கிறதுனால நீங்கள் கவலையே பட வேண்டாம். இது வந்து கங்காரு பேங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்பெஷலாக வந்து நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து இன்க்ளூடிங் எனக்கும் வந்து எப்படி பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க அது யாராக இருந்தாலும் தப்பு தான், தண்டன் தான். அது அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று பண்ணா பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன வளையல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஃபேன்சியான வளையல். நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க, நம்ம ஜீன்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டால் எனக்கு வளையல் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி போடுறதுக்கு எந்த மாதிரி டைப் வளையல் போடுறதுன்னு தான் கிடைக்க மாட்டேங்குது. நிறைய இடத்துல ட்ரெடிஷ்னலான வளையல் தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குறையாவே சொல்லிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு தான் இந்த மாதிரியான வெரைட்டி வளையல் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு நிறைய பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சமான வளையல் ஸ்டோன் பேங்கிள்ஸ். அப்படியே ஒரு 2 வளையல் போட்டாலே போதும், நம்ம கையை அப்படியே ஜொலிக்கும். அவ்வளோ அழகான ஸ்டோன் வளையல்ஸ்னால் இங்கே வெரைட்டியாக வச்சுருக்காங்க. இதில் ஸ்பெஷலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரைட்டி ஆஃப் கலர்ஸ். இங்கே வந்து நீங்கள் எல்லாமே இருக்குது, பட் நான் விரும்புகிற கலர் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. பிகாஸ் எல்லா கலருமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் அதுலேயும் வந்து ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் நானே வந்து ஷூட் முடிச்சுட்டு ஒரு சில ஷாப்பிங் பண்ணிட்டு போகலான்னு தான் இருக்கேன். அண்ட் இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் பேங்கிள்ஸ்லாம் வச்சுருக்காங்க. எனக்கே வந்து ஒரு 10 வெரைட்டி ஆஃப் பேங்கிள்ஸ் தான் தெரியும். பட் இவங்க அதுக்கும் மேலே 2 ஷாப்பாக பிரித்து அதில் வெரைட்டி ஆஃப் பேங்கிள்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதில் இன்னொரு ஒரு ஸ்பெஷலான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷாப்பில் நிறைய செலிப்ரிட்டிஸும் வந்து வாங்குறாங்களாம். கண்டிப்பாக உடனே இந்த ஷாப்புக்கு நீங்களும் கிளம்பி வரணும்னு தானே யோசிக்கிறீங்க. ஓகே, இந்த ஷாப்போட அட்ரஸ் நான் சொல்லிடுறேன். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்மோரில் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பிரின்ஸ் பிளாசாவில் முதல் கடையே ட்ரீம்ஸ் கம் ட்ரூ தான். இந்த கடைக்குள்ளே வந்தீங்க அப்படின்னாலே நிஜமாலே உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் ட்ரூ ஆகும். நீங்கள் கனவுல ஆசைப்பட்ட அத்தனை வளையல்களும் இங்கே கிடைக்கும். விதவிதமான வகைகளில் விதவிதமான வெரைட்டிஸில் அழகான டிசைன்ஸில் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நமக்கே பிடிச்ச மாதிரி அவ்வளோ ஸ்பெஷலான டிசைன்ஸில் பேங்கிள்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து என்ன மாதிரியான வெரைட்டியாக பேங்கிள் போட பிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடைஸ் பேங்கிள். எல்லாருமே இந்த பேங்கிளை தான் தேடி அலையிறாங்க. நிறைய பேர் ஆன்லைனில் அதிகமான விலை கொடுத்து வாங்குறீங்க. இனிமேல் அந்த கவலை வேண்டாம். நான் சொன்ன இந்த கடைக்கு வாங்க, உங்களுக்காகவே ஸ்பெஷலாக ஆக்சிடைஸ்ட் பேங்கிள் நிறைய வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. பெக்யூலியர் டிசைன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் வாங்கி வெஸ்டர்ன் டைப் நீங்கள் காஸ்டியூம் போடும்போது அதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியான பேங்கிள்ஸ்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் வந்து குர்த்திஸாக லைக் பண்ணுற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாம் வந்து ஒரு 4-5 போட்டிங்க அப்படின்னா சிம்பிளாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ஒரு ஹெவியான லுக்கும் கொடுக்காது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து எப்போவுமே ஹெவியாக தான் போடுவேன். எனக்கு அப்படியே வந்து ரொம்ப அழகாக இருக்கணும்,
திக்காக நிறைய இருக்கணும் வளையல் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்காகவே ஸ்பெஷலாக இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து கோல்டன் ஆக்சிடைஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து நீங்கள் செட்டாக வாங்கி போட்டிங்க அப்படின்னாலே ரொம்ப அழகாக இருக்கும். இது குர்த்திஸ்க்கு மட்டும் இல்லை, ட்ரெடிஷன் சாரீஸ்க்கும் அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் லெஹங்காஸ் கூட போடலாம். இதில் வந்து ஒரு 2 பேங்கிள்ஸ் வந்து நீங்கள் என்னோட பர்சனல் டேஸ்ட் நீங்கள் குர்த்திக்கு போட்டிங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். பட் நீங்கள் ரொம்ப திக்காக போடுற ஒரு டைப்பாக இருந்தீங்க அப்படின்னா இதில் இன்னும் ஒரு 4-5 சேர்த்து நீங்கள் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த ஆக்சிடைஸ்லேயே வந்து இவங்க ரொம்ப நிறைய வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. ஆக்சிடைஸ்லேயே வந்து ஸ்டோன் எல்லாம் வந்து பதிச்சு ஒரு வெரைட்டி வச்சுருக்காங்க. அண்ட் அதுலேயே வந்து கலராக ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டு பேங்கிள்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நான் ஒரு காஸ்டியூம் போட போகிறேன், எனக்கு அதே காஸ்டியூமில் ஸ்டோன் வச்சு பேங்கிள் வேணும் அப்படின்னாலும் கவலையப்படாதீங்க. இதில் உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் இந்த கடைக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய ஃபேவரட் இந்த கடையில் இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க. பிகாஸ் அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முத்துக்கள் வந்து பதிச்ச ரியல் முத்து கிடையாது, இட்ஸ் அ டூப்ளிகேட். பட் பார்த்தா ரியல் மாதிரியே தான் இருக்கும். ட்ரெடிஷனாக நிறைய முத்துக்கள் பதிச்ச வளையல் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ஹாஃப் சாரீ போட்டிங்கனாலோ இல்லை லெஹங்கா போட்டிங்கனாலோ அஃப்கோர்ஸ் சாரீ போட்டிங்கனாலும் இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து மோஸ்ட்லி இந்த ப்ளூ கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா கலருமே நல்லா இருக்குது. ப்ளூ கலர் என்னை ரொம்பவே அட்ராக்டிவாக இழுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் இந்த ப்ரௌன் வந்து மோஸ்ட்லி நீங்கள் லைட் கலர் காஸ்டியூம்ஸ் எல்லாம் போடுறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக நல்லா இருக்கும். இந்த வெரைட்டி வந்து பாருங்கள், இது வந்து ஒரு மாதிரி ஆஷ் கலரில் முத்து வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆஷ் கலர் ஸ்டோன்ஸ் இல்லை ஆஷ் கலர் முத்து வச்ச பேங்கிள்ஸ் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா காஸ்டியூம்ஸ் எல்லா கலர்ஸ்க்கும் நீங்கள் போடலாம். இது ஒன்று வச்சு நீங்கள் எல்லா ட்ரெஸ்ஸஸ் எல்லா சாரீஸ்க்கும் நீங்கள் மேட்ச் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து எனக்கு ஒன்று போதும், அதை வச்சு நான் எல்லா ட்ரெஸ்க்கும் இங்கே வந்து மேட்ச் பண்ணணும் அப்படின்னா இதை வாங்குங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நான் நிறையா கான்ட்ராஸ்டான கலர்ஸ் எல்லாம் போடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்காக வெரைட்டி கலர்ஸ் இருக்குது. அண்ட் இது எல்லாமே வந்து ஸ்டோன் பேங்கிள்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? கோல்டன் கலர் இருக்குது, எல்லோ கலர் இருக்குது. அண்ட் வந்து இது ராமர் ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலர் வந்து மோஸ்ட்லி கிடைக்காது, ஆன்லைன்லேயும் தேடி பார்த்தாலும் வந்து கஷ்டம்தான். இந்த கலர்ஸ் இங்கே ரொம்பவே அவைலபிளாக இருக்குது. அண்ட் ப்ரௌன் கலர் வந்து கண்டிப்பாக எல்லா காஸ்டியூமுக்கும் மோஸ்ட்லி சூட் ஆகும். நான் வந்து ப்ரௌன் கலரை ரொம்ப லைக் பண்ணுவேன். இந்த ப்ரௌன் கலரில் ஒரு ஃபுல் செட்டே வச்சுருக்காங்க. I really love it. இங்கே பார்த்தீங்கன்னா அகைன் ஸ்டோன் பேங்கிள்ஸ். ஸ்டோன்லேயே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பண்ணி அதில் வந்து வெரைட்டியாக நிறைய டிசைன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பேங்கிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த பேங்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது ஒரே பேங்கிள்லேயே. இந்த பேங்கிள் கூட நீங்கள் வந்து எல்லா காஸ்டியூமுக்கும் சூட் பண்ணி போடலாம். அண்ட் இந்த மாதிரி வெரைட்டி கலராக இருக்க பேங்கிள் வந்து கண்டிப்பாக வெஸ்டர்னுக்கும் ரொம்பவே சூட் ஆகும். இந்த பேங்கிள் வந்து இந்த காஸ்டியூமுக்கு தான் போடணும், அந்த காஸ்டியூமுக்கு தான் போடணும் அப்படியெல்லாம் ரூல்ஸே கிடையாது. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் அப்படி போட்டுக்கோங்க, அதுதான் ஃபேஷன். அண்ட் இந்த பேங்கிள் பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேங்கிள்னு நினைக்க தோணாது, பிரேஸ்லெட் மாதிரியே இருக்கும்ல, ரொம்ப அழகாக இருக்குது. இதை வந்து ஒன்று போட்டுட்டு ஒரு கையில் நீங்கள் ஒரு வாட்ச் கட்டிட்டு போனீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் இதெல்லாமே வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு பிரைடல் லுக்கோடு இருக்குது. பிரைடல் கலெக்ஷன்ஸ் இங்கே நிறையவே இருக்கான். பட் அதுக்கு கண்டிப்பாக நம்ம தனியாக இன்னொரு vlog தான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. பேசுறதுக்கு தான் நமக்கு நிறைய டைம் தேவைப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. ஒயிட் ஸ்டோன்ஸ் இஸ் ஆல்வேஸ் எவ்ரி ஒன்ஸ் ஃபேவரட். பிகாஸ் ஒயிட் கலரும் நான் சொன்ன மாதிரி எல்லா காஸ்டியூம் எல்லா ட்ரெஸ்க்கும் நம்ம மேட்ச் பண்ணலாம். இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக அது வெஸ்டர்ன் காஸ்டியூம்க்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மெயினாக வந்து வெஸ்டர்ன் குர்த்திஸை அதிகமாக லைக் பண்ணுறவங்களுக்கு இந்த பேங்கிள் ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து ரெட் கலர். என்ன எல்லாத்தையும் இந்த ரெட் கலர் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ரெட் கலர் யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா? அதுலேயும் இப்போ இருக்க நிறைய பெண்கள் இந்த மாதிரி ரெட் கலர் லிப்ஸ்டிக் வித் ரெட் கலர் பேங்கிள்ஸ் அண்ட் ரெட் கலர் ஆர்னமெண்ட்ஸை தான் ரொம்பவே லைக் பண்ணுறாங்க. இது வந்து எல்லா டைப் ஆஃப் காஸ்டியூம்ஸ்க்கும் ரொம்பவே சூட் ஆகும். பிளெயின் ஒயிட் பார்க்குறதுக்கே அப்படியே வந்து கண்ணை பறிக்குது இல்லை, பார்க்கறதுக்கு ரியல் டைமண்ட் மாதிரியும் இருக்குது. சூப்பர்வான ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். அஃப்கோர்ஸ் இதை நீங்கள் சாரீக்கும் மேட்ச் பண்ணலாம். நீங்கள் சாரீ கட்டி ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ரேப்பில் போட்டு இந்த பேங்கில் 2 கையிலையும் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. பட் என்னால் தான் வந்து எல்லா ஆப்ஷனையும் காமிக்க முடியல. எனக்கு பிடிச்ச ஒரு சில ஆப்ஷன்ஸை மட்டும் உங்களுக்காக நான் எடுத்து காமிக்கிறேன். இந்த பேங்கிள் வந்து ரொம்ப நேரமாக என் கண்ணை பறிச்சுட்டே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஆக்சிடைஸ்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஆக்சிடைஸில் முத்து வச்சு பண்ணியிருக்காங்க. முத்து வச்ச பேங்கிள்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு பிடிச்ச அந்த 2 விஷயத்தையும் ஒன்றா சேர்த்து பண்ணியிருக்காங்க. ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. கண்டிப்பாக என்ன மாதிரியே வந்து நிறைய ட்ரெண்டிங்காக போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வளையல் ரொம்பவே பிடிக்கும். இந்த வளையலை நீங்கள் எப்படி
எப்படியெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்தையும் பிரிச்சுட்டு நடுவில் பிளெயின் கலர்ஸ் நீங்கள் என்ன காஸ்டியூம் போடுறீங்களோ அந்த காஸ்டியூம்க்கு மேட்ச் ஆகிற மாதிரியான பிளெயின் பேங்கிள்ஸ் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ வந்து சிம்பிளான பேங்கிள் போடுவேன் அப்படின்னு லைக் பண்ணுறவங்க என்ன பண்ணலாம், இந்த கையில் 2 இந்த கையில் 2 போட்டுக்கலாம். அண்ட் இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து நிஜமாவே வந்து கண்டிப்பாக எல்லா செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இதில் கலர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டோன்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நீங்கள் இந்த கையில் ஒன்று இந்த கையில் ஒன்று போட்டிங்கனாலே சாரீஸ்க்கெல்லாம் பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். நான் சிம்பிளாக ஒரு பேங்கிள் போட்டு ஒரு வாட்ச் போடுற ஆள் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த பேங்கிள் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. எனக்கு அப்படியே வந்து இந்த பேங்கில் அப்படியே ஆட்டி பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இது வந்து லெஹங்காவுக்கு ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச். இதுலேயே வந்து அவங்க நிறைய வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. பட் என் கையில் இது மட்டும் தான் எடுக்க முடிஞ்சுது. நீங்கள் இந்த கடைக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் நிறைய வெரைட்டிஸை பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச இது வந்து நீங்கள் சில குர்த்திஸ் கூட போடலாம், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஸ்டோன் பேங்கிள்ஸில் இங்கே நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க, வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னல. பாருங்கள், உங்களுக்காகவே வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வச்சுருக்காங்க. ஸ்பெஷலாக வந்து இந்த கலர்லாம் வந்து ரொம்பவே டார்க் கலர். இது வந்து கண்டிப்பாக ரொம்ப ஒயிட்டாக இருக்குது, அவங்களுக்கு நல்லா மேட்ச் ஆகும். நான் சொன்னேன் இல்லையா, இங்கே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கிடைக்குது. நீங்கள் ஆன்லைனில் தேடியும் கிடைக்காத கலர்ஸ்லாம் இந்த ஷாப்பில் கிடைக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு சாட்சி தான் இது. இந்த கலர்லாம் வந்து ரொம்ப பெக்யூலியர், அவ்வளோ சீக்கிரம் எல்லா கடையிலையும் கிடைக்காது. நம்ம ஆன்லைன்லலாம் தேடி பார்த்தா கூட இந்த கலர்லாம் வந்து சோல்ட் ஆகிருக்கும். பட் இங்கே வந்து உங்களுக்கு நிறைய ஸ்டாக் வச்சுருக்காங்க. எப்போ நீங்கள் வந்தாலும் உங்களுக்காக எடுத்து காட்டுவாங்க. இந்த கலர் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ ஒரு மாதிரி லைட் க்ரீனில் ஸ்டோன்ஸ் வச்சு, இது ஆக்சுவலாக வந்து மெட்டல் பேங்கிள், அது நான் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து நீங்கள் கிளாஸ் பேங்கிள் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஆனால் சத்தம் வந்து கிளாஸ் மாதிரி தான் வரும். பட் வந்து இது ஒரு மெட்டல் பேங்கிள், கீழே போட்டாலும் உடையாது, அழகாக இருக்குது. நீங்கள் ரொம்ப நாள் இந்த பேங்கிளை வச்சுக்கலாம். என்ன எல்லாமே இவ்வளோ கிராண்டாக இருக்குது, வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிற ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமோ, நாங்களாம் பட்ஜெட்குள்ளே தான் வாங்குவோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இந்த விலை எல்லாமே வந்து உங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். அப்படி இல்லை நான் ரொம்ப ரிச்சாக தான் வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறவங்களா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. இந்த கடையில் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ரேட்லேயும் பேங்கிள்ஸ் வச்சுருக்காங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா கிளாஸ் பேங்கிள்ஸ் எல்லாமே இங்கே பெக்யூலியராக இருக்குது. நான் நிஜமாவே அதை பார்க்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க பார்க்கலாம். இந்த பேங்கிள் பாருங்களேன், நான் சொன்ன மாதிரியே வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேங்கில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இது த்ரெட் பேங்கிள் மாதிரி தோணுதா இல்லை மெட்டல் பேங்கிள் மாதிரி தோணுதா? தூரத்துலேருந்து பார்க்கும்போது த்ரெட் பேங்கிள் மாதிரி தானே தோணுது. நான் கூட அப்படி தான் நினச்சேன். இது த்ரெட் பேங்கிள் தானே அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, இது மெட்டல் அப்படின்னு சொல்லி எடுத்தனாங்க. ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. இது வந்து மெட்டல்லையே வந்து மேட் ஃபினிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேங்கில் வந்து ஒரு நிறைய பேங்கிள்ஸ் வாங்கி ஒரு கையில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, பாருங்கள், உங்களுக்காகவே வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் தேடி எடுத்து வச்சுருக்கேன். மோஸ்ட்லி இப்போ இருக்க யங் டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு இந்த கலர் ரொம்பவே பிடிக்கும். இந்த 2 கலரையும் கூட நீ மிக்ஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா சான்ஸ்லெஸ், சூப்பராக இருக்கும். ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு கலர் கலெக்ஷன் தான் அது. அண்ட் இந்த கலர் பாருங்கள், இது ஒரு மாதிரி கிரேயிஷ் ப்ளூவாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு அவ்வளோ கிடைக்காது, ரேராக தான் கிடைக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ட்ரீம்ஸ் கம் ட்ரூவில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றதுக்கு நான் கேரண்டி. அண்ட் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து நிறைய வந்து சிங்கிள் பிரேஸ்லெட் மாதிரியான பேங்கிள்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இது ஒரு வெரைட்டி. பட் ரொம்ப அழகாக இருக்குல்ல, சிம்பிளாக இருக்குது, ரொம்ப ஒரு க்யூட்டான ஒரு டிசைனாக இருக்குது. எனக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஃப்ளார் டிசைன்லாம் ரொம்ப பிடிக்கும். பெண்களுக்கே வந்து அந்த பூ போட்ட டிசைன்லாம் வந்து ரொம்பவே பிடிக்கும். நம்மளுடைய வந்து பேரண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி பூ போட்ட டிசைனை லைக் பண்ணுவாங்க. இப்போ இருக்க டீனேஜ் கேர்ள்ஸ் வந்து சின்ன பூ போட்ட டிசைன்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே லைக் பண்ணுறாங்க. நானும் லைக் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த வெரைட்டி பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த டிசைன் மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய வெரைட்டி டிசைன்ஸ் அங்கே வச்சுருக்காங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு தோணுச்சு, எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ நான் காட்ட போகிற இந்த கலெக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ப்ளூ கலரில் ஃபுல்லாக அழகாக குட்டி பால்ஸில் டிசைன் பண்ணி அதில் நடுவில் ஸ்டோன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சைஸ்லேயும் இந்த கடையில் பேங்கிள் கிடைக்குது. ரொம்ப பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க, என் கை ரொம்ப பெருசு, என்னோடய சைஸ்க்கு வளையலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கவங்க ஃபீல் பண்ணாதீங்க, எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா. இந்த சைஸில் நான் ஆக்சுவலாக பேங்கில் இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். ஸோ இதை விட குட்டியான சைஸ்லேயும் இருக்குது, இதே மாதிரி பெரிய சைஸ்லேயும் இருக்குது. எல்லா வெரைட்டி ஆஃப் சைஸ்லேயும் இருக்கிறதுனால நீங்கள் கவலையே பட வேண்டாம். வந்தீங்கன்னா மட்டும் போதும், உங்களுக்கு பிடிச்ச பேங்கில் வாங்கிட்டு போங்க, அதுவும் பட்ஜெட்டுக்குள்ளே.
இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக ரெட்டு கிடையாது, ஆரஞ்சும் கிடையாது. இது வந்து கோரல் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் குட்டி குட்டி ரோஸ் வச்சு அது நடுவில் ஒரு ஸ்டோன் வச்சு அதுக்கு சைடில் ஒரு குட்டியான கோல்டன் பால்ஸ் எல்லாம் வச்சு அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த குட்டி ரோஸ் தான் வந்து என்னை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவேன். ஸ்பெஷல் கலெக்ஷன். இது பார்த்தீங்கன்னா வந்து எல்லோ வித் ஒரு மாதிரி நியூடான ஸ்டோன் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல. இது வந்து நீங்கள் ஒயிட் சாரீஸ், அப்புறம் வந்து பிளாக் சாரீஸ், இல்லை டார்க் கலர் சாரீஸ்லாம் போட்டிங்கன்னா இது போடுங்க, நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எல்லோ வித் திஸ் டைப் ஆஃப் ஸ்டோன் வந்து கொஞ்சம் ரேர் அப்படின்னு தான் சொல்லுவேன், கிடைக்காது. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு பிடிச்ச ரொம்ப ஒரு ஸ்பெஷலான கலெக்ஷன் சொல்லிட்டு இதுதான். இது பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் யோசிக்கலாம், இது என்ன முத்து மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முத்து கிடையாது, இது வந்து கங்காரு பேங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்பெஷலாக வந்து நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து இன்க்ளூடிங் எனக்கும் வந்து எப்படி பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முத்து வச்சு செயின் போடுறது, அப்புறம் நிறைய முத்து வச்சு பேங்கிள் போடுறது, யூஸ்வலாக அந்த கொலுசு போடுவோம்ல அதே டிசைனில் வந்து நெக்லஸ் பண்ணுவாங்க, கம்மல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டிசைனோட நீங்கள் இந்த பேங்கிள் எல்லாம் மேட்ச் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது பேர் வந்து கங்காரு பேங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி வந்து நிறைய ஷாப்பில் கிடைக்காது. ஆன்லைனில் கொஞ்சம் கிடைக்கும், பட் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். பட் இங்கே வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். 400 தான் இருக்குது. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா டைப் ஆஃப் காஸ்டியூம்ஸ்க்கும் மேட்ச் ஆகும். ஸ்பெஷலாக வந்து ட்ரெடிஷன் காஸ்டியூம்லேயே வந்து ஒரு மாடர்ன் கலந்து போடுவாங்கள்ல, அவங்களுக்கு இது பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். நீங்களே பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, வாங்க. ஸோ வந்து ஆக்சுவலாக நான் ஷோ முடிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. பட் இருந்தாலும் வந்து இந்த வெரைட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே இங்கேயே உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாமா அப்படின்னு தான் தோணுது. அதனால தான் நான் கடை ஃபுல்லாக சுற்றிட்டே இருக்கேன். பாவம் கேமராமேன் கூட ரொம்ப கஷ்டப்படுறாரு. எல்லா வெரைட்டிஸ்லையும் இங்கே வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச வெரைட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்டோன்ஸில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நிறைய அட்ராக்டிவான கலர்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் இன்னொன்று, அந்த முத்து பதிச்ச வளையல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் பெண்கள் கைக்கு போட்டால் அவ்வளோ அழகாக இருக்குங்க. அதில் வந்து ஸ்பெஷலான வெரைட்டிஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ நான் சொல்லிகிட்டே இருந்தால் எப்படி, நீங்கள் நேரில் வந்து பார்த்து உங்களுக்கான வரையில் வாங்கிட்டு போங்க. இந்த ஷோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு அற்புதமான ஷாப்பில் உங்களை சந்திக்கிறேன். until then it's bye from சுபாஷினி. குழந்தை பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டிய வார்த்தை ஹாப்பி பர்த்டே. போயிட்டு எங்க வீட்டுக்கு டேய், அங்க ஒரு இருக்காண்டா, ரொம்ப குட்டியா இருக்காண்டா, என் கையில இந்த அளவு தான் இருக்கான், அவன் மட்டும் டார்ச்சர் தாங்கவே முடியலடா. 2 மாசம் குழந்தையோட இந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கீங்களா, அமேசிங்கா இருக்குங்க.